கத்திரிக்கோலு, கோலம். அதுக்கு நடுவுல நம்மாளு குவார்டர் பாட்டில் பதில் ஃபுல் பாட்டில். அவர் தனியா போடுவாரு ஒரு ஸ்கெட்ச். இவரு ஒரு பக்கம்னா இவரு இவர் ஒரு ஒரு பக்கம். பக்கம்னா இவர் ஒரு பக்கம். ஓகே. இவர் வாங்க போலாம் அப்படின்னா, நான் வரமாட்டேன் அப்படின்னுவாரு. ஓகே. இன்னைக்கு வராதீங்க, இங்க இருங்க அப்படின்னா, இல்ல நான் வர்றேன் போலாம் அப்படின்னுவாரு. அந்த நீங்க மாதிரி எது சொன்னாலும் இதுக்கு ஆப்போசிட்டா நான் போவேன். ஆப்போசிட்டா பண்ணுவாரு. உங்க கட்சிக்கு நான் வந்ததே உங்களை கந்தரகோலமாக்குறதுக்கு தான். அது இவருக்கு தெரியுதா தெரியலையான்னு அதுதான் போயிட்டு இருக்கு. அதுதான் சார் கஷ்டமா இருக்குங்கறாங்க பாதி பேரு. இவர் பிஜேபியோட பி டீமா இருக்காரு. மாதவர்ஜுனா டிஎம்கேயோட பி டீமா இருக்காரு. ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நடுவுல இவர் மாட்டிருக்காரு. இவருக்கு என்னன்னே தெரியாது, அரசியலே தெரியாது. இவருக்கு எந்த காலத்துல அரசியல் தெரியும்? இவருக்கு நேருனா யாருன்னு தெரியாது, இந்திரா காந்தினா யாருன்னு தெரியாது. இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. லயலா காலேஜ்ல கொள்கை தலைவர்களை பாத்திருக்கீங்களா? கொள்கை தலைவர், அந்த கொள்கை தலைவரோட ஹிஸ்டரி தெரியுமா அவருக்கு? எல்லாரும் போட்டோ தாங்க வச்சிருக்காரு. எம்ஜிஆர் சேர்த்துட்டாரு. இப்ப ஈரோடு போகும்போது ஜெயலலிதா சேர்த்துப்பாரு. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு எலெக்ஷன் நெருங்க கலைஞர் போட்டோ, ஸ்டாலின் போட்டோ வைக்கிறாரா? ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா? போட்டோ வைக்கல. அதாவது இவங்களுடைய இதெல்லாம் நான் பார்த்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பார்த்து தானே வந்திருக்கீங்க. அது எப்படி பார்த்திருக்கீங்க? உங்க அப்பாவும் நீங்களும் தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர்ட்ட அது நம்ம இப்ப சொல்ல வேண்டாம், விடுங்க. எம்ஜிஆர் கலைஞர்லாம் ஆளுமையா இருக்கும்போது, ஜெயலலிதா எல்லாம் எப்படி இருக்கும்போது பாத்தீங்களா? கொடைநாடு நான் இருக்கா? அது கொடைநாடு நீங்க போயிருக்கீங்களா? நான் போய் பார்த்திருக்கேன். உள்ள மங்களாகுள்ள எல்லாம் யாரும் போக முடியாது. அந்த ஏரியாவே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அந்த அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த கோத்தகிரிக்கு போயிருந்தேன். அது பக்கத்துலதான் இருக்கு கொடைநாடு. அங்க சும்மா என்னதான் இருக்கு, எங்க எப்படிதான் இருக்குன்னு போய் பார்க்க போனா, அது பங்களா எங்க இருக்குன்னே தெரியல. அது ஏக்கர் கணக்குல காடு. ஓகே. வெறும் எஸ்டேட். அதுக்கு அந்த ஏக்கர் கணக்குல இருக்கிற எஸ்டேட்ல அந்த அம்மையார்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனீங்கனாலே 8 மணி நேரம் ஆகும். அங்கேயும் 8. பர்மிஷனே வாங்காம போய் அப்பாவும் மகனும் இவங்க பிச்சாவரம் ஜமீன்தார் மாதிரியும் போனோடனே அந்த அம்மா, வாங்க எஸ்ஐசி சார், வாங்க விஜய் தம்பி, வாங்க அப்படின்னு சொல்லி பட்டு கம்பளம் விரிச்சு வர வைத்து உட்கார வைக்க போற மாதிரியும் கொடைநாடுக்கு அந்த தலைவா படத்துல போய் நின்னாங்கல்ல. காரை திறக்க முடியாம உட்கார்ந்துருந்தாங்க. 2 மணி குளிர்லாம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆட ஆரம்பிச்சிச்சு. உள் சொற்று போட்டு வெளி சொற்று போட்டு, உள் சொற்று போட்டு வெளி சொற்று போட்டு, சால்வை பொத்தி ரக்க பொத்தி, 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறவங்க அங்க ரோட்லயே தங்க வச்சுச்சு அந்த அம்மா. பார்க்க மாட்டேன் போங்கன்னு அனுப்பி விட்டுருச்சு. நான் கேக்குறேன், ஒரு தலைவான்னு ஒரு படம், அது அன்றைய காலத்துல 100 கோடிக்குள்ளதான் படத்தை எடுத்திருப்பாங்க. 80 கோடி இருக்கும். அது ரிலீஸ் ஆகலைன்னா என்ன? ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்குறீங்கல்ல, இந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு நீங்க என்ன செலவழிச்சீங்க? 80 கோடியா? இந்தாங்க 20 கோடி லாபம் வச்சுக்கோங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கட்ஸ் இருக்க. ரஜினி சார் பண்ணுவாரு. இவருக்கு இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். ரஜினி சார் ஏன் நடுவுல இழுக்கிறீங்க? ரஜினி சார் தான் எல்லாம் பண்ணுவாரு. இவருக்கு இருக்கா அந்த கட்ஸ்ன்னு தான் கேட்கிறேன். இவருக்கு இருக்கா அந்த கட்ஸ்? அட ஒரு படம் தானே, விடு. அங்க போய் ஏன் குளிர்ல கை நடுங்கணும்?